Oh, okay. Oh. Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷன் நடிச்சிருக்காரு ஒரு படம் வந்திருக்கு. குக் வித் கோமாளில வந்தாரு, எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் கனா படம் அவரோட டெபியூ ஃபிலிம். ஸோ அதுலயும் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அது ஒரு கார்ட்டூனிஷா ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் மாதிரி இருந்தது. அந்த படமும் நல்லா இருந்தது, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் வந்து அவரோட ஒரு நல்ல எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஒரு படமாக வரப்போகுது அப்படின்னா அந்த ஹவுஸ்மேட் படம் தான் வரப்போகுது. யார் யார் இருக்காங்கன்னா தர்ஷன், அதுக்கப்புறம் ஆஷா, பைஜு, காளி வெங்கட் சார். ஆனால் காளி வெங்கட்னா சூப்பர். ஓகே, காளி வெங்கட்னா இருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். இப்போ மெட்ராஸ் மேட்னியா அந்த படம் பார்த்தேன். ஒக்கா முக்கா எங்கனா இருக்கீங்க, வேற லெவல் ஆக்டிங், சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அந்த படம் போய் பாருங்க. மெட்ராஸ் மேட்னி, எஸ், ஓகே. அதுக்கப்புறம் எஸ்கே ப்ரொடக்ஷன், நம்ம எஸ்கேனா தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது படத்தை. பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில் மட்டும் ஒரு சின்னதாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் வந்து ராஜவேல், அதுக்கப்புறம் டிஓபி வந்து MS சதீஷ், எடிட்டர் வந்து நிசார் ஷரஃப், மியூசிக் ராஜேந்திரன் முருகேசன். ஓகே, பார்க்கலாம். ட்ரெய்லர் வந்து காமெடியா ஹாரர் த்ரில்லர்ல தான் இருக்கும், வச்சு ஹாரர் ஜானர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். 3, 2, 1. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. 3, 2, 1 கோ. இங்க வரல, கோ. என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணுங்கிறது எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா? ஓகே, தேங்க்யூ. ஓ ஓகே. கொஞ்ச நாளாவே எங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஓகே, இந்த வீட்ல நம்மள தவிர வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓ ஓ பண்ணதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. டேய், நைட் 12 மணிடா உட்காந்து பார்க்கும்போது என்ன பேய் பிசாசு கதை வர்றியா? நல்லா ரத்த கட்டறிய ரத்தம் கக்க வச்ச. நீங்க சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுங்க, நாங்க அதை நிறைவேற்றுறோம். அந்த சந்தோஷத்தோட எங்க வீட்டை விட்டு போயிடுங்க ப்ளீஸ். ஓ தீனானா இருக்காரு. வீட்டுல பேய் இருக்கிறத பார்த்துருக்கேன், வீடே பேயா இருக்கிறத இப்பதான்டா பாக்குறேன். இதை நம்ம இப்ப சால்வ் பண்ண மாட்டோம்னா நம்மளோட ஃபியூச்சரை கேள்விக்குறியாடு சார். ஓ, அப்போ உனக்கு என்ன விட இந்த வீடு தான் முக்கியம்ல? இந்த வீட்டை விட்டுட்டு என்னால வர முடியாது. இன்னைக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சதோ என் கையில இருந்த காசு, என் வேலை, என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. ஓகே, இந்த ரமேஷோட ஃபேமிலி எங்க போனாங்க? அவங்க எல்லாரும் எப்படி இறந்து போனாங்க? இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாதான் உங்க வீட்டுல நடக்கிறத தடுத்து நிறுத்தி உங்க 2 பேரோட வீட்டையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். நல்ல ஸ்கிரிப்ட். ஓகே, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஓகே, நல்லா இருக்கியா? ஏதாச்சும் ஒன்று வருமா? ஃபைனல் டச்சாக கொடுப்பாங்களே, வரலையா? August 1. ஓகே ஓகே, சூப்பர். நல்ல ட்ரெய்லர், ஒரு நல்ல ஒரு ஒன்லைன், சூப்பரான ஒன்லைன். என்ன வேணாலும் பண்ணலாம், ஃபேண்டசியில் கலக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. தர்ஷன் நான் வந்து கனா படத்தில் நடித்த அளவுக்கு அந்த செகண்ட் படத்தில் நடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அதுக்கான அந்த டேரக்டர் தான் அருண் ராஜா காமராஜ் அண்ணா தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தது கனா படத்தை. ஸோ அவரோட அந்த ஃப்ரீடம் அண்ட் இது வந்து அடுத்தடுத்த இதில் இருக்காது. அண்ட் இது வந்து ஒரு புது டைரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்றப்பவும் அதே மாதிரி தான். ஸோ இதில் தான் அவரோட ட்ரூ பொட்டென்ஷியல் அப்படின்றது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா முன்னாடி ஒர்க் பண்ணதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு வேறு டேரக்டர். ஸோ அதனால் இந்த படத்தில் அவரோட அந்த ட்ரூ பொட்டென்ஷியலை பார்க்கலாம். எனக்கு அவரை கனா படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுலேயுமே வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.